ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். காளிராஜன் தொடர்ந்து வழிநடுக தொண்டர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே வெகு நேரமாக வெயிலில் தொண்டர்கள் காத்திருந்தார்கள். இந்நிலையில் இன்னும் 15 நிமிடத்தில் அவர் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பிரச்சார திடல் என்பது எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு எத்தனை தொண்டர்கள் நிற்பதற்கான வசதிகள் இருக்கிறது? சரியாக இப்ப பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் வந்து சரியாக வந்து ஒரு 10,000 முதல் 15,000 தொண்டர்கள் இருப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அங்கு காலை முதலே வந்து அதாவது குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு முன்பே வந்து தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதுவும் சிறுவர்களையும் அழைத்து அந்த பிரச்சார இடத்திற்கு வந்து மக்கள் வந்துள்ளனர். குறிப்பாக காலையில் இருந்து தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, தொடர்ந்து வந்து தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்து மக்களுக்கு தண்ணீர் வழங்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பலர் வந்து குழந்தைகள் வந்து மயக்கமடையும் நிலையில் கையில் கிடைப்பதை வைத்து விசறிக்கொண்டு நிற்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காரைக்குடியில் தற்போது வெயிலின் அளவும் அதிக அளவில் இருப்பதால் தொடர்ந்து காலை முதலே வந்து பல தொண்டர்கள் வந்து வழிநெடுக்க நின்று அவரை வரவேற்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவல்துறையினரை முழுமையாக பாதுகாப்பளித்து விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு இருபுறங்களும் ஓடி வந்து அவர்களும் முழுவதுமாக தயாரான காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகா, காளிராஜன், மதுரையிலிருந்து காரைக்குடி வருவதற்கு பொதுவாக எவ்வளவு நேரமாகும்? விஜயின் வாகனம் மெதுவாக வந்ததுன்றத குறிப்பிட்டிருந்தீங்க. ஏன் அவ்வளவு மெதுவாக வந்தது? வழிநடுக இருக்கக்கூடிய கிராமங்களில் ஏதேனும் மக்களை சந்தித்தாரா? என்பது சரியாக 1.25 மணி நேரத்தில் அரசு பேருந்தில் மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு வந்து விடலாம். ஆனால் தற்போது விஜயின் பிரச்சார வாகனமானது 2.5 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது இப்பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 4 வழிச்சாலை என்பது மதுரை மேலூர் வரையே வந்து காரைக்குடிக்கு செல்லும் பாதையில் இருக்கிறது. அதன் பின்பே நாம் செல்லக்கூடிய பாதையானது வந்து இருவழி பாதை, அதாவது ஒரு பக்கம் வண்டி போகணும், மறுபக்கம் வண்டி வரும் இருவழி பாதையே வந்து இருந்து வருகிறது. இதனாலும் தாமதம். மேலும் வந்து வரும் வழிகளில் அதிகப்படியான கிராமப்புறங்கள் இருக்கிறது. கிராமப்புறங்களில் ஒவ்வொரு இடத்திலும் வந்து நம்மால் வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்ட குவிந்து இருந்ததால் அந்த விஜயின் பிரச்சார வாகனம் நிறுத்தப்பட்டு விஜய் மேலே ஏறி அவர்களுக்கு கைகாமித்து அந்த நிறுத்தி அவர்கள் திருத்தம் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு ஒவ்வொரு இடத்தையும் விட்டு அடுத்த இடத்திற்கு வந்ததை நம்மால் காண முடிகிறது. இதனால் தற்போது இந்த 2.5 மணி நேரம் காலதாமதமானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து காரைக்குடி உள்ளே வந்து 6 கிலோமீட்டர் அளவிற்கு தொடர்ந்து மக்கள் கூட்டம் இருப்பதால் விஜயின் வாகனம் தற்போது ஊர்ந்து வரும் காட்சிகளையே நம்மால் பார்க்க முடியும். இதனாலேயே தற்போது இந்த காலதாமதமானது ஏற்பட்டுள்ளது. கார்த்திகா, காளிராஜன், 2.5 மணிக்குள்ளாக பரப்புரையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற விதி இருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து மதுரையிலிருந்து காரைக்குடி வரும் வழியில் அத்தனை தாமதங்கள் எதற்கு செஞ்சிருக்கிறாங்க? தாவேக தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? தற்போது வரை தாவேகா தரப்பில் இதற்கு எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை. தொடர்ந்து வந்து தாவேகா நிர்வாகிகளே பலர் வந்து மக்களை அழைத்து வந்து கிராமப்புறங்களில் நிற்கும் காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிந்தது. தாவேகா நிர்வாகிகள் பல அந்த ஊர்களில் சேர்ந்த மக்களை வந்து விஜய் காண்பதற்காக அழைத்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு கிராமங்களிலும் பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கூடி நின்று விஜயை வரவேற்கும் காட்சிகள், தொடர்ந்து விஜய்க்கு பரிசளிப்பது, வேல் கொடுப்பது, இளநீர் கொடுப்பது, பழங்கள் கொடுப்பது, பூக்கள் கொடுப்பது என தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் தாமதமானது வந்து தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த தாமதம் ஏற்பட்டதால் வழக்கு தொடர்புக்கும் வந்து வாய்ப்பு உள்ளது. காவல்துறையினர் வந்து விஜய் பரப்புரைக்கு அனுமதி வாங்கியவர்கள் மீது கண்டிப்பாக வழக்கு தொடுப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. கார்த்திகா, வரையே பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள் விஜய் பேசுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் பரப்புரை நடக்க வேண்டிய அந்த இடத்திற்கே இன்னும் விஜய் வந்து சேரவில்லை. இந்நிலையில் 2.5 மணி வரையில் அவருக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அனுமதிக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள்ளாக விஜய் பேசுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். இதற்காக தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து மதுரை வந்தவர் மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு சாலை மார்க்கமாக வந்திருக்கிறார்.
கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து காரைக்குடி வருவதற்கு 2.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. அதற்கு பின்னாக இன்னும் அவர் பரப்புரை நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேரவில்லை என்று சொல்லப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு வந்து சேர்ந்த விஜய் பரப்புரை வாகனத்திலிருந்து திடீரென இறங்கி சைக்கிளில் பயணம் செய்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். சைக்கிளில் பயணம் செய்த போது அவர் தடுமாறி விழக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து தொண்டர்கள் சூழ அவர் பரப்புரை நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். கொளுத்தும் வெயிலில் பல மணி நேரமாக தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரையை தொடங்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். பரப்புரை நடக்கும் திடலுக்கு அவர் கிட்டத்தட்ட வந்து சேர்ந்து விட்டார் என்று தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் மக்களிடையே உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று தாவேக தலைவர் விஜய் தனது பரப்புரையை தொடங்குகிறார். பரப்புரையில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்க இருக்கிறார். பனிரெண்டரை மணியிலிருந்து 2:30 மணி வரையிலான நேரம் தாவேக தலைவர் விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருந்தது தேர்தல் பரப்புரைக்காக. தற்பொழுது மணி 2:30 மணி ஆகக்கூடிய நிலையில் தற்பொழுதுதான் பரப்புரை நடக்கும் திடலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிடுகிறார். இது ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக மாங்குடியும் தாவேக சார்பாக பிரபுவும் போட்டியிடுகிறார்கள். அமமுக சார்பாக தேர்வோகி பாண்டி ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.